வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி, முன்னதாக நமக்கு மிக சிறப்பாக 9 மைய தவத்தை வழிநடத்திய சுகந்தி அம்மா அவர்களுக்கு எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்து பேச வாய்ப்பளித்த பகீரதி அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கை, நார்வே, டென்மார்க் மனவளக்கலை மன்ற அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு ஐம்பொறி ஆட்சிக்கொள். சிறப்பானதொரு தலைப்புக்கு முதலில் தலை வணங்குகிறேன். ஐம்பொறி ஆட்சிகொள் அப்படிங்கிறது மகாகவி பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடியில உள்ள ஒரு வரி. மெய், வாய், கண், மூக்கு, செவி இவையே ஐம்புலன்கள். இவற்றோட செயல்கள் என்ன? உணர்தல், சுவைத்தல், நுகர்தல், பார்த்தல், கேட்டல். இந்த ஐம்பொறிகள் மூலமாக நாம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக ஏற்படக்கூடிய பதிவுகள் நல்லவைகளாயிருந்தா நல்ல விளைவுகளை தரும், தீயவைகளாயிருந்தா தீய விளைவுகளை தரும். அதனால அவற்றை நாம அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்றாரு மகாகவி. ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமா பிடித்துன்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்றாரு. ஆமை தன்னுடைய 5 உறுப்புகளையும் ஆபத்து வரும்போது ஓட்டுக்குள்ள இழுத்துட்டு பாதுகாப்பா இருக்கும். அது போல ஒருவன் 5 புலன்களை கட்டுக்குள்ள வச்சு காப்பானையாகின் அது அவனுக்கு 7 பிறப்பிலும் அரணாக இருந்து காக்கும் அப்படின்னு சொல்றார். இப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றலே தன்மாற்றம் அடைந்து வரும்போது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் அப்படிங்கிற பஞ்சதன் மாத்திரைகளாகி புலன்கள்ல 5 உணர்வுகளா உணர்றோம். எனவே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இதனுடைய தன்மை பற்றிய விழிப்புணர்வு அனைவருக்கும் வேண்டும். எனவேதான் இதன் மதிப்பு அறிந்து பயன்படுத்துவனே உலகை ஆளத்தக்கவன் அப்படிங்கிற பொருளிலே தெய்வ புலவர் சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்ற 5 வகைதெருவான் கட்டே உலகு அப்படின்னு சொன்னார். இப்ப எல்லா மகான்களுமே புலன்களை பத்தி நிறைய சொல்லித்தான் இருக்காங்க. அவற்றையெல்லாம் நாம நம்முடைய பல சத்சங்கங்கள்ல எல்லா இடங்கள்லயும் கேட்டுட்டு தான் வந்துகிட்டு இருக்கோம். வருந்தேன் பிறந்தும் இறந்தும் மயக்கும் புலன் வழி போய் பொருந்தேன் அப்படின்னு சொல்றாரு பட்டினத்தார். பிறந்தும் இறந்தும் மயக்கக்கூடிய புலன் வழி போய் நான் பொருந்தவே மாட்டேன் அப்படின்னு அதுல விளக்கம் கொடுக்கிறாரு. அப்ப அவர் எங்க இருப்பாரான்னா அருள் அந்த அருந்துவன் நின் அருளால் கைலாயத்தனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது சிவபெருமான்கிட்டயே போய் இறைநிலையோடய நான் இருப்பேனே தவிர இந்த புலன்களோட போய் நான் பொருந்த மாட்டேன் அப்படின்னு அந்த கவிக்கு விளக்கம். இப்போ புலன்கள் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நம்ம ஒரு கதை கேட்டிருப்போம். ஒரு முனிவர் காட்டுல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எப்படி புலன்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள கதை அது. முனிவர் காட்டுல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப கண்ணை மூடி உட்கார்ந்து 5 ஒடுங்கி தவம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஒரு பெண் அந்த பக்கமா போறாங்க. அப்போ இவரு கண்ணை திறந்து பார்த்துடுறாரு. அப்ப என்ன பெண்ணை பார்த்த உடனே அவருடைய தவம் போயிருச்சு. அப்புறம் இது சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு துணி வச்சு கண்ணை கட்டிட்டு உட்கார்ந்தாரு. அப்போ அதே பெண் அந்த வழியா போறாங்க. அவங்க தலையில வச்சிருக்கக்கூடிய பூவினுடைய வாசனை வருது. அப்ப மறுநாள் மூக்க கட்டிக்கிறாரு. அதுக்கடுத்து கண்ணையும் மூக்கையும் கட்டியாச்சேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பண்ணி கொண்டு இருக்கும்போது தவத்துல ஆழ்ந்து போய் கொண்டு இருக்கும்போது சல்லு சல்லுன்னு கொலுசு சத்தம் கேட்குது. அப்ப காது என்ற புலன் மூலமா அதை அவர் கேட்கிறாரு. அவருடைய தவம் அங்க கலையுது. அடுத்த நாள் காதையும் சேர்ந்து மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அந்த பெண் அங்கிட்டு போகும்போது அவங்களுடைய ஆடை அவருடைய உடல்ல ஒரு ஸ்பரிசமா பட்டுட்டு போகுது. அதுல அவரு முழிச்சுக்கிறாரு. இப்போ இப்படி புலன்கள் மூலமா அவரு
எண்ணிக்கொண்டே இருக்கும்போது, சரி மறுநாள் எல்லாத்தையும் ஒடிக்க உட்காரலான்னு நெனச்சுட்டு உட்கார்றாரு. அந்த நேரமும் கடக்குது. அந்த பெண் அங்கிட்டு போகல. அவங்களுக்கு அது அன்னைக்கு என்ன வேலையோ வரல. அப்ப இவரு நெனைக்கிறாரு, "எங்க அந்த பொண்ண காணோமே! இந்நேரம் வந்திருக்கணுமே!" அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாரு. அப்ப அந்த மனம் அப்படிங்கிறது இது எல்லாத்த விட ரொம்ப மோசம். அந்த மனது தான் அத வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும். அது முடியாத போது, நம்ம அந்த புலன் வழியே எல்லாமே செஞ்சு கொண்டிருக்கிறோம். அழுகு சித்தர் கூட ஒரு பாடல்ல சொல்றாரு, "முத்து முகப்படியோ முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தை அடக்கி நிலை ஆருமில்லா வேளையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாரேனோ" அப்படின்னு. அப்ப அந்த முச்சந்தி வீதி ஆகிய அந்த 3 இதுவும் சந்திக்கக்கூடிய அந்த ஆக்கினேய தவத்துல 10ஆம் இதழ் பரப்பின்னு சொல்றார். 10ஆம் இதழ்னா என்னன்னா 9 ஓட்டைகள் நம்ம உடம்புல இருக்கு. 10வதா துரியம் என்ற வகையில நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஞான வழியில இருக்கக்கூடிய அந்த 10 இதழ் பரப்பி, பஞ்சனையில் மேலிருத்தி, பஞ்சனைன்னா அந்த 5 புலன்களத்தான் சொல்றாரு. அதுல மனதை வைத்து அதை அடக்கி மனதை அத்தை அடக்கி ஆருமில்லா வேளையில யாருமே வந்து தொல்ல பண்ணாத ஒரு நிலையில குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலம் விட்டு பாரேனோ அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லா ஞானிகளுமே அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு அதை அதான் அடக்குன்னா அடங்கிரணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. மொத்தமே இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. புலன்கள் இல்லாம வாழ முடியாது இல்லையா? அப்போ நம்முடைய அன்றாட தேவைக்கு உயிர் வாழ்றதுக்கு நமக்கு புலன்கள் வேணும். ஆனா அதனுடைய முறையறிந்து நாம பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா மகான்களுமே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஜீவராசிகளுடைய புலன் உறுப்புகளோட பரிணாமத்தை நாம ஆராயும் போது செடி கொடிகள்லாம் ஓரறிவு உடையன. தொட்டால் உணரக்கூடியது ஸ்பரிச உணர்ச்சி. அதுக்கு ஓரறிவு அப்படின்னு பேரு. அடுத்தபடியா சுவை உணர்வு, புழு, நத்தை இதெல்லாம் 2 அறிவு. தொட்டாலும் உணரும், சுவைத்தும் உண்ணும். அப்ப 3வதா நுகர்ந்து பார்க்கக்கூடிய அறிவு எறும்பு, பல்லி இவைகளுக்கு எல்லாமே 3 அறிவு. அதாவது தொடு உணர்வு இருக்கும். இப்ப சுவை உணர்வு, நுகர் உணர்வு, தொடு உணர்வு இது எல்லாமே அதுகளுக்கு இருக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடியது 4வது ஒளி உணர்வாகிய கண்ணு. கண்கள் உள்ள எல்லா ஜீவன்களுமே 4 அறிவு உடையதுதான். அப்போ இது சாமிஜி ஒரு இதுல சொல்லுவாங்க, சில ஜீவராசிகளுக்கு காது இல்லாத போதே காதோட தன்மை வந்துருமாம். உதாரணமா பாம்பு எடுத்துக்கிட்டோம்னா, அது காது கிடையாது, கண்கள் தான் இருக்கு. ஆனா பாம்புங்கிறது தன்னோட கண்களாலேயே அந்த சத்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதனால தான் அதுக்கு கட்செவி அப்படின்னு ஒரு பேரும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததா காதுன்னு சொல்லக்கூடிய ஓசையை கேட்கக்கூடிய உணர்வு. இது 5 அறிவு. விலங்குகளுக்கு உண்டானது. இப்படி புலன் உறுப்புகளோட பரிணாமம் இந்த 5 அறிவோட நின்றுச்சு. ஏன்னா, அந்த பிரபஞ்சத்த ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து பார்த்தோமானா, முதல்ல உருவம் வந்தது. அதுக்கு தொடு உணர்வு வந்தது. அப்புறம் அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய இயக்க வேகத்தால ஒலி வந்தது. அந்த ஒலிய உணரக்கூடிய கருவி காதும் வந்துருச்சு. இப்படி வரிசையா எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த உணர்வு அதிகமானதால வெப்பம் வந்தது. அந்த கண் சொல்லக்கூடிய உணர்வு வந்தது. இப்படி எல்லாமே நமக்கு மாறி மாறி வந்தபோது, ஒரு கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவை தான் நமக்கு அழுத்தம், ஒளி, சுவை, மனம் சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல உள்ள பௌதீக பிரிவுகள் தான் நம்மிலே மாற்றமடைந்து வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நாம ஒரு சமயத்துல உணர்ந்து கொள்றோம். அப்ப அந்த பிரபஞ்சத்துல உள்ள தோற்றப் பொருட்கள் எல்லாவற்றையும் நாம உணர்றதுக்கு இந்த 5 உணர்வுகள் போதும். இதுக்கு மேல தேவை இல்ல. அதனாலதான் அந்த 5ஓடயே நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் காரணமா உள்ள ஆதி நிலையாகிய மெய்ப்பொருள் தான் அதுக்கு காரணமா இருக்கு. அந்த மெய்ப்பொருளே நம்முடைய புலன்களுக்கு எட்டாதது. அதே ஆதி நிலைதான் ஒவ்வொரு உயிர்லயும், ஒவ்வொரு பொருளையும் அறிவா வளர்ச்சி அடைஞ்சு வேறுபாடா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு அப்புறம் மனிதன் சிந்தனை ஆற்றல் பெற்றதுக்கு அப்புறம் உள்ளத்தை உணர்ந்து கொள்ளும் போதுதான் அது அறிவு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் 6வது அறிவு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இப்ப 5 அறிவு வரைக்கும் புலன்களால பொருட்களை நுகர்றது, இன்ப துன்பம் உணர்றது, அனுபவிக்கிறது, உயிர் இனங்கள்ல ஜீவ இன பெருக்கம் உற்பத்தி செய்யறது, இது எல்லாமே நடந்துட்டு வருது. அதுக்கு அப்புறம் தான் 6வது அறிவு வந்தது. அப்ப இந்த 5 அறிவுகளுக்கு அப்புறம் 6வது அறிவாகிய நம்முடைய பகுத்தறிவு வந்தது.
இப்போ இந்த புலன்களை எடுத்துக்கொண்டோமானா, புலன்கள் எந்த பொருளை உணர்ந்தாலும், அனுபவிச்சாலும், அங்க என்ன வேலை நடக்குங்க? நம்முடைய உயிர் சக்தி அந்த இடத்துல செலவாகுது. அது மேலும் மேலும் செலவாகும்போது, உடல்ல உள்ள அணு அடுக்குகள் எல்லாமே சீர்குலைஞ்சு போகுது. இதனால நோய், துன்பம் இது எல்லாமே நமக்கு வந்துருது. அப்போ இந்த புலன்களை நாம செயல்படுத்தும்போது, அதுல ஒரு விழிப்பு நிலை நம்மளுக்கு வந்துடணும். சாமி சொல்லுவாங்க, "சுவையா இருக்குது" அப்படின்னு எண்ணி, சுவையிலேயே மயங்கி நிற்பது ஐயுணர்வு. அதுக்கு மேல போனா, "உயிருக்கு துன்பம்" அப்படிங்கிற அளவோட நிறுத்திக் கொள்வது மெய்யுணர்வு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐயுணர்வால என்ன நடக்குதுன்னா, மனுஷன் உணர்ச்சி வசப்படுறான். மெய்யுணர்வால மயக்கம் தெளிஞ்சு ஞானம் அடையறான். அதனால தான் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்னு எழுதி வச்சிருக்காங்க. அதாவது பகுத்துணர்வு அப்படின்னாலே அது வந்து புலன் அறிவு தான் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இந்த புலன் அறிவு நமக்கு எந்த வகையில நம்மளுக்கு செயல்பட்டு கொண்டிருக்குன்னு பார்த்தோம்னா, விவேக சிந்தாமணியில ஒரு பாடல் உண்டு. அதாவது கொண்டு விண்படர் கருடன் வாய் கொடுவரி நாகம் விண்ட நாகத்தின் வாயினில் வெகுண்டவன் தேரை மண்டு தேரையின் வாயினில் அகப்படு வண்டு வண்டு தேன் உருக இன்பமே மானிடர் இன்பம் அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. அதாவது ஒரு கருடன் வந்து பறந்து வந்து ஒரு நாகப்பாம்பை வந்து தூக்கிடுதான் அதனுடைய இரையாக. அப்ப அந்த நாகப்பாம்பு அதை தூக்கி கொண்டு இருக்கும்போது அந்த நாகம் வந்து ஒரு தவளைய வந்து தேரை தவளைய வாயில கவ்வி இருக்குதாம். அந்த தவளைய அது எப்ப பிடிச்சது அப்படின்னா, அது ஒரு வண்டு பூவுல இருக்கும்போது அதை போய் அந்த தவளை பிடிச்சு கொண்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த வண்டு வந்து அந்த தேனை பூவுல இருக்கக்கூடிய தேனை வாயில நாக்குல சுவைச்சுக்கிட்டு இருக்கு. அதனுடைய உணர் கொம்புகள் எடுத்து சுவைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இது எல்லாமே ஒரே நேரம் நடக்குது. அதாவது அந்த தேனை வந்து அந்த வண்டு அருந்திக் கொண்டிருக்கும்போது, அந்த தவளை போய் அத புடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த பாம்பு வந்து அந்த தவளைய புடிச்சிருக்கு. அந்த நேரம் அந்த கருடன் வந்து அந்த பாம்ப புடிச்சிருக்கு. இது எல்லாம் ஒரே நேரம் உணவுக்காக தானே! அப்ப அவங்களுடைய உணவுக்காக பண்ணும்போது. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு துன்பத்திலயும் அந்த வண்டு தேனை உண்ண நினைக்குது இல்லையா? அது போல தான் மக்கள் துய்க்கக்கூடிய இன்பமாம். இப்ப இவ்வளவுதான். அப்ப இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நினைச்சு நாம அந்த புலன்களை கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய புலன்களை கூட நம்ம கொஞ்சம் சொன்னா கேட்கிற மாதிரி நம்மளால பண்ண முடியுங்க. ஆனா அந்த மனம் இருக்கே, அத எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கதையில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கல்லூரியில ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுல நெறையா பரிசு பொருட்கள் குடுக்குறாங்க. அவை எல்லாத்தையுமே ஒரு 4 பானையில நிரப்பி, கல்லூரியில ஒரு 4 இடங்கள்ல புதைச்சிருக்காங்க. புதைச்சுட்டு நாங்க சொல்ற அடையாளத்த கொண்டு இந்த பானைகள கண்டுபிடிச்சீங்கன்னா, அதுல உள்ள பரிசு உங்களுக்கு தான் அப்படின்னு அந்த கல்லூரி முதல்வர் சொல்லிர்றாரு. மாணவர்கள்லாம் வேக வேகமா தேடுறாங்க. அதுக்கு உண்டான டிப்ஸ் எல்லாம் கேட்டு எங்க இருக்குன்னு தேடுறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் முதல் பானை, அப்புறம் மதியம் 2வது பானை எடுத்துட்டாங்க. இப்படியே வந்து சா சாயந்தரம் வரைக்கும் ஆயிரு. 4வது பானை மட்டும் யாருக்கும் அகப்படல. ஆனா எல்லாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லையா? ஒருத்தன் வந்து அதுல ஆர்வம் இல்லாம கொஞ்சம் பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒருத்தன் நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு, சரி ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு போய் டீ சாப்பிட போறான். டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி வாய கொப்பளிச்சு துப்புறது அவன் பழக்கம். அப்படி துப்ப போன இடத்துல ஏதோ தட்டுப்பட்டுருக்கு. என்னன்னு பார்த்துருக்கான் ஒரு பானை. சரி அவன் உற்சாகத்தோட அந்த பானைய தோண்டி பார்த்தா, அந்த பரிசு பொருட்கள்லயே பெரிய பரிசு பொருள் அதுதான். அந்த 4வது பானை அது. அப்போ மொபைல் ஃபோன் இருக்கு, சினிமா டிக்கெட் இருக்கு, ஏதேதோ அதுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நண்பர்கள்லாம் துள்ளி குதிக்கிறாங்க. "டேய் நீ பெரிய அதிர்ஷ்டசாலிடா! போட்டியில கலந்துக்காமயே ஜெயிச்சுட்ட" அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், "இல்ல, இல்ல நான் துரதிர்ஷ்டசாலி" அப்படின்னு. "என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப சொல்றான், "இவ்வளவு நேரம் நான் தூங்காம இருந்தேன்னா, 4 டீ குடிச்சிருப்பேன். 4 பானையும் எனக்கே கிடைச்சிருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்றான். இது நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட ஒரு கதை தான். "மனம் ஒரு குரங்கு" அப்படின்னு சொல்றாங்க. என்ன கிடைச்சதோ, அத எண்ணி திருப்தி அடையாம, இன்னும் வேணும் வேணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த மனசு இருக்கும். அப்ப இந்த மனது உள்ள ஒருத்தவங்க வந்து எப்படி அந்த புலன்களை கட்டுப்படுத்த முடியும்? சாமிஜி சொல்றாங்க, "புலனைந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து,
புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவான்னு சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆறாவது அறிவை புலன் கடந்த செயல் முடிவே பூர்வ நிலை அறிவதில் புலன் கடந்த அவ்விடத்தே பொரிந்து வாழ்வான் ஞானி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த புலனை கடந்து போகக்கூடிய இடத்துலதான் ஒரு ஞானியா வாழ முடியும். அப்பதான் அந்த ஆறாம் அறிவு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து கொள்ள முடியும். இதுக்கு திருமூலர் ஒரு கவியில சொல்றாரு, அஞ்சும் அடக்கு அடக்கு என்பர் அறிவிலார், அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கு இல்லை, அஞ்சும் அடக்கில் அசேதனமாம் என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேனே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த புலன்களை அடக்கி மொத்தமாவே வச்சிருக்கணுமா செயல்பட விடாம அப்படின்னா அது இல்லைன்னு சொல்றாரு. நான் 5 இந்திரியங்களையும் அடக்கி வாழ் என்பார் அறிவிலர். அவர் சொல்றாரு திருமூலர், இந்திரங்கள் எல்லாம் அடக்கி வாழ்ந்துருன்னு அறிவில்லாதவங்க சொல்லுவாங்க. 5 புலன்களையும் அடக்கி வாழ்றவங்க அமர உலகத்துல கூட இல்லையாம். இப்ப அந்த 5ஐயும் அடக்குவது அறிவற்ற செயல் என்று கருதி 5ம் அடங்காமல் அவைகளை முறைப்படுத்திக் கொள்ளும் மெய்யறிவினை நான் உணர்ந்துகிட்டேன். அதை உங்களுக்கு நானு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பெரிய பெரிய மகான்களுக்கு ஞானிகளுக்கு கூட அந்த புலன் அடங்கலையே. நம்ம பார்த்தோமே, நிறைய கதைகள்ல பார்த்திருக்கோம். இந்திரர், விஸ்வாமித்திரர், அதுன்னு நிறைய சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சாதாரண மனிதர்கள் இந்த இல்வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க எல்லாத்தையும் அடக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அப்ப இதைதான் சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா நமக்குள்ளேயே அந்த 5 புலன்களையும் அகமுகமா பார்க்கணும் அப்படின்னு ஒரு மகான் சொல்றாரு. அதாவது உன்னாடும் ஐவர்க்கு மண்டை ஒதுங்கிய விண்ணாட நின்ற வெளியை வினவுரில் அண்ணாந்து பார்த்து ஐவர் கூடிய சந்தியில் கண்ணாடி காணும் கருத்து என்றானை அப்படின்னு சொல்றாரு. அதாவது உன்னாடும் ஐவருக்குன்னா உள் நாடக்கூடிய ஐவருக்குன்னா 5 புலன்களையும் நாம அகமுகமா உள்நோக்கி பார்க்கணுமா. இதைத்தானே நம்ம தவத்துல பண்றோம். அப்போ அந்த 5 புலன்களையும் அகநோக்கி பார்த்தோம்னா இறைவனை நாம எங்க தேடலாம்? நமக்கு உள்ளேயே தேடலாம். வெளியில எங்கேயுமே போக தேவையில்லை. அப்ப புலன்களை அகமுகமாக திருப்பும் போதுதான் கண்ணாடி காணும் கருத்து என்றானே. ஐவர் கூடிய சந்தியில் அப்படின்னா அந்த புலன்களைத்தான் அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த புலன்கள் பல இடங்கள்ல நம்ம அதை சரி பண்ண தெரியாத போது மட்டும்தான் அந்த துன்பங்கள் நமக்கு வருது. ஆனா சாமிஜி இதுக்காகத்தான் நம்மளுக்கு பஞ்சேந்திரிய தவம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. புலன்களை பற்றி நாம முதல்ல அறிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த இதுக்கு போகணும். அப்ப அந்த புலன்களுக்காக உள்ள தவம் பஞ்சேந்திரிய தவம். இந்த பஞ்சேந்திரிய தவத்துல சாமிஜி சொல்றாங்க, புலன்களிலிருந்து இன்பம் கிடைக்குதுன்னு நினைச்சு மனம் அதுக்கு அடிமையாயிடுது. ஆனா அது உண்மை கிடையாது. பொருட்களோடும் நபர்களோடும் நம்ம தொடர்பு கொள்ளும் போது ஜீவகாந்த ஆற்றல் அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள் அல்லது நபர் அவங்களுடைய தன்மையை பொறுத்து செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செலவு நம்முடைய புலன்கள் தாங்குற அளவுக்கு இருந்தாலும் நம்முடைய மனதுக்கு பொருத்தமாக அமைஞ்சாலும் அதை நாம இன்பம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த செலவு புலன்கள் தாங்குற அளவுக்கு மேலேயும் மனதுக்கு ஒரு பொருந்தா உணர்வுன்னு சாமிஜி அழகா சொல்லுவாங்க. அந்த பொருந்தா உணர்வு வந்ததுன்னா அத துன்பம் அப்படின்னு சொல்றோம். இப்போ புலன்கள் தாங்குகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஜீவகாந்த செலவு தான் இன்பம். அதிக செலவு துன்பமா மாறுது. இந்த எந்த பொருளோ அல்லது ஒரு நபரோ நம்ம ஆசைப்பட்டு ஒன்னை எடுத்துக்கொள்ளும் போது அங்க நம்ம ஜீவகாந்த ஆற்றலை தான் அது தூண்டுது. இதுக்குதான் சாமிஜி ரொம்ப அழகா எப்பவுமே இன்பமாக இருக்க 5ல் அளவு முறை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு கொடுத்தாங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், புலனுணர்வு, எண்ணம், இதுல நம்ம அளவோடையும் இருக்கணும், முறையோடையும் இருக்கணும். இது பல இடங்கள்ல சாமிஜி நமக்கு அந்த அளவு முறைய சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த உணவு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அது நமக்கு தேவையான அளவுக்கு இருக்கணும், அதே நேரம் எடுக்காமலும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி உழைப்பு உழைப்பு எப்பவுமே உழைத்து கொண்டே இருக்கிறதும் நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியதுதான். அதே நேரம் உழைப்பே இல்லாம இருக்கக்கூடியதும் நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதே மாதிரிதான் உறக்கம், நம்முடைய புலன் உணர்வு, எண்ணம் தான் இப்ப நம்ம அந்த கதையில பார்த்தோம் இல்லையா? மனம்
எதுலயுமே திருப்தி அடையாத ஒரு நிலையில தான் இருக்கு. அப்ப அந்த மனதையும் நாம அடக்கிக் கொள்ள பழகிக்கொள்ளணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஆசையோட இயல்பறிந்து, அத நலமே விளைவிக்கத்தக்கையில பயன்படுத்தி ஒழுங்குபடுத்திட்டோம்னா, அதுவே ஞானமாகவும் மலரும். "அறிவுதனை கருவினிலை இணைத்து தவம் ஆற்ற, ஐம்புலன்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 5 புலன்களும் அமைதி பெறும். நம்முடைய பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த 6 குணங்களும் அங்கே நாம சீர்படுத்திக் கொள்ள முடியும். சாமிஜி ஒரு ஆரம்பத்துல எப்ப நமக்கு அந்த புலன்களோட தொடர்பு வந்ததுங்கிறத ஒரு அருமையா நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது அத காயின்றி பழம் இருக்க முடியாது. காயாக இருக்கும்போது சுவை வேறு தான். ஆனா காய் வேறு, பழம் வேறு இல்லை. காயினுடைய முதிர்ச்சி தான் பழம். அப்ப இத எங்க கொண்டு வந்து பொறுத்துறாங்க பாருங்க. எந்த ஞானியாக இருந்தாலும் உடலை எடுத்தவுடன் 5 புலன்கள் தான் இயங்க ஆரம்பிக்கும். மூளை வளரும் வரையில அன்னை வயிற்றில ஒரு ஏர் கண்டிஷன் போல ஒரு நிலையில ஒரு சமமான உணர்வுல அந்த குழந்தை இருக்கும். அவர் ஞானியாவ கூட இருப்பாரு. அப்ப அந்த குழந்தைக்கு பெருசா உள்ள உணர்ச்சிகள் அவ்வளவா தேவையான அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப இல்ல. வெளிச்சம் இல்ல, சுவை இல்ல, மனம் இல்ல. அதனால அது என்ன செய்யுது, வெளியில வந்து பிறந்து விழுந்த உடனே அந்த சூழ்நிலைக்கும், இந்த சூழ்நிலைக்கும் உள்ள வேறுபாட்டின் காரணமா, அதுக்கு உடல் முழுவதும் எரியிற மாதிரி ஒரு உணர்ச்சி வருமாம். இப்ப நாம அதுக்கு சாமிஜி சொல்றாங்க, நாம ஏர் கண்டிஷன் ரூம்லேருந்து வெளியில வந்தோம்னா, நமக்கு ஒரு பளிச்சுன்னு இந்த வெயில் மேல அடிக்குது இல்லையா? வெப்பம். அது மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இது போலவே பிறந்த குழந்தை உணர்வ பெறுது. வீல் வீல்ன்னு அது கத்துது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கு சுவைக்க சர்க்கரை தண்ணி குடுக்குறாங்க. சுவைக்குது. ஏதோ வெளிச்சம் தெரியுது. கண்ணால பாக்குது. ஏதோ பேசுறாங்க. காதால கேக்குது. இப்படி ஒவ்வொன்னா அந்த குழந்தைக்கு புலன்கள் செயல்பட ஆரம்பிக்கும்போது, முதலில் ஞானியாக இருந்தாலும் அவங்களுக்கும் புலன் வழிதான் உலகத் தொடர்பு ஏற்படுது. அதுக்கு அப்புறம் தான் உள்ளொளியா உள்ள அறிவு பிரகாசம் அடைய ஆரம்பிக்குது. எப்பன்னா ஒரு லெவலுக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறம். அவங்க அந்த இறைநிலை தொடர்பு அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நிலையில கிடைக்குது இல்லையா? அப்ப எப்ப கிடைக்குதோ அப்போ. அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களும் நம்மள மாரி ஒரு சாதாரண புலன்கள் மூலமா செயல்படக்கூடிய ஒரு நிலையில தான் அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. இதற்கு தான் நமக்கு பஞ்சேந்திரிய தவம் நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த பஞ்சேந்திரிய தவத்தின் மூலமா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அத மனம் வந்து புலன் மயக்கத்திலிருந்து விடுபடுது. அதே மாதிரி மனம் தன்னை பொருள் மயக்கத்திலிருந்து விடுவிச்சுக்குது. ஆன்ம ஞானம் அங்க கிடைக்குது. மனதுக்கு ஒரு விழிப்பு நிலை கிடைக்குது. அதே மாதிரி எண்ணம், சொல், செயல்ல நமக்கு ஒரு ஒழுங்கு கிடைக்குது. 5ல் அளவு முறையும் கிட்டுது. மன அமைதி கிடைக்குது. இவ்வளவு பலன்கள் வந்து நமக்கு இந்த பஞ்சேந்திரிய தவத்துல சாமிஜி குடுத்துருக்காங்க. அப்ப இந்த பஞ்சேந்திரிய தவத்தையும் பண்ணி இந்த மாரி சத்சங்கங்களையும் நம்ம கேட்கும்போது, புலன்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள நாம பழகிக் கொள்றோம். அதே போல சாமிஜி நெறையா தவங்கள் குடுத்துருக்காங்க. இந்த பஞ்சேந்திரிய தவத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்ச இந்திரியங்கள் மேல தவம் பண்றோம். அப்புறம் ஆக்கினை பண்றோம், துரியம் பண்றோம். அப்ப அத வந்து நம்ம உயிர் உணர்வா உணர்ந்து, மனதிலயும், உயிரிலயும் அந்த தன்மைய நாம பதிய வைத்துக் கொள்கிறோம். அடுத்தடுத்து நாம எப்ப அந்த பஞ்சேந்திரிய தவம் இயற்றும்போதும், இதே நிலையில தான் நம்முடைய மனமும், நம்முடைய சிந்தனையும், நம்முடைய உடலும் அதுக்கு ஏற்ற மாரி மாற்றம் கொள்ளுது. அப்ப இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது, நாம தொடர்ச்சியா சாமிஜி சொன்ன பல தவமுறைகள் நம்மளுக்கு இருக்கு. ஒவ்வொரு தவத்துக்குமே ஒவ்வொரு பலன் இருக்கு. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 9 மைய தவம் இப்ப அம்மா எடுத்தாங்க. அது 9 மைய தவம் எடுத்தோம்னா, அதுல எத்தனை நாளமில்லா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் இருக்கு. அப்ப நமக்கு குடுத்த தவங்கள் அத்தனையுமே நம்ம வந்து நெறிப்படுத்திக் கொள்வதற்கு தான் பயன்படுது. அந்த வகையில இந்த பஞ்சேந்திரிய தவம் நம்முடைய புலன்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு தவம். அப்ப அந்த தவங்களின் மூலமாக நாம மனம் நிறைவு பெறணும். சாமிஜி அழகா இன்னொரு கவியில சொல்றாங்க. இந்த கவிய சொல்லி நானு நிறைவு செய்து கொள்றேன். "பொய், சூது, கொலை, களவு, பாலொழுக்கத் தவறு, புலன் வருத்தி அளவு கடந்து இன்பம் நுகர் பழக்கம்." அங்கதான் சொல்றாங்க, புலன் வருத்தி அளவு கடந்து இன்பம் நுகரக்கூடிய பழக்கம் அப்படின்னு சொல்றாங்க. "தெய்வமெனும் பேரறிவு செயல்களிலே விளைவாய், சிறிதளவும் பிறழாது பயன் அளிக்கும் உண்மை,
ஐயமின்றி அறியாமை அலட்சியம் மறத்தல் அத்தனையும் மதிமயக்கம் தெளிந்து வாழ வேண்டும். செய்யும் வகை உணவு உழைப்புறக்கம் உடலுறவு சீராக்கி மனவளத்தை காத்து நலம் காண்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருட்தந்தை அவர்கள். அந்த வகையில இன்றைக்கு நாம ஐம்பொறியை ஆட்சி கொள்வது எப்படி என்ற தலைப்புல நாம சிந்திச்சோம். அதை சாமிஜி சொன்ன வழியிலேயே நாம சென்றோமானா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அளவில் நம்மளால இதை பயன்படுத்த கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு, நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.